வணக்கம். இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் ஃபைலிங் ப்ரொசீஜர் இன் செஷன்ஸ் கோர்ட் ஓகேவா? பிரின்சிபல் செஷன்ஸு ஓகேங்களா? அதான் ஃபைலிங் ப்ரொசீஜர் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஓகேங்களா? இன்றைக்கி தேதி 13/7/2025 சண்டே. இந்த வீடியோ வந்து ஃபார் என்ன சொல்கிறது, பியூர்லி டீச்சிங் பர்பஸ் ஓகேங்களா? இப்போது ஆன்டிசிபேட்டரி பெயிலை வந்து நம்ம வந்து ஆன்லைனில் ஃபைல் பண்ணணும் ஓகேங்களா? ஆன்லைனில் எப்படி ஃபைல் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு நாள் சொல்கிறேன் ஓகேங்களா? ஆன்லைன் வந்து ரொம்ப ஈஸி தான், கரெக்டுங்களா? ஸோ ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஆன்லைனில் போடணும், போட்டுட்டு செக்ஷன்லேயும் போய் ஃபாலோ பண்ணணும், கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளே இருக்கிற சிட்டி சிவில் கோர்ட்டுடைய ஃபைலிங் செக்ஷன் எங்கே இருக்குது? சிவில் ஃபைலிங் செக்ஷன் எனக்கு வந்து அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு அதை பற்றி தான் தெரியும். அதுக்குள்ளே இருக்கிறது தான் தெரியும். வேறு கோர்ட்லாம் எனக்கு தெரியாது, இப்பயே சொல்லிடுறேன் சரிங்களா? எனக்கு எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் நான் கிடையாது சரிங்களா? ஸோ இப்போ அந்த சிட்டி சிவில் கோர்ட்டினுடைய நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அந்த கிரிமினல் ஃபைலிங் செக்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியாமல் பல வருஷம் கடந்திருக்கேன். நான் சிவில் சைடு ப்ராக்டிஸு, கரெக்டுங்களா? ஸோ நமக்கு அந்த கிரிமினல் சைடு பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஆன்டிசிபேட்டரி பெயிலு ஓகேங்களா, மற்ற இன்னும் இதெல்லாம் இருக்குது. இதனுடைய கிரிமினல் ஃபைலிங் செக்ஷன் எங்கே இருக்குன்னு தெரியாமையே நான் பல வருஷம் வாழ்ந்துருக்கிறேன். பல வருஷம் பல ஆயிரம் முறை ஹைகோர்ட்டை சுற்றி வந்திருக்கிறேன் சரிங்களா? கோர்ட், அந்த ஹைகோர்ட்டுன்றது ஒரு கடல், அதுக்குள்ளே ஒரு ஊரே இருக்குது, கரெக்டுங்களா இல்லையா? அங்கே ஏகப்பட்ட கோர்ட்ஸுங்க இருக்குது, ஏகப்பட்ட செக்ஷன் இருக்குது, ஒன்றும் ஒவ்வொரு தினசாக இருக்கும், கரெக்டுங்களா? ஒரு அட்வொகேட்னா எல்லாமே நடத்த தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு அட்வொகேட்னா வெறும் எம்சிஓபி கேஸ் மட்டும் பார்க்குறவங்க இருக்கிறாங்க, செக் பவுன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, ஃபேமிலி கோர்ட் ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, ரிட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க, கரெக்டுங்களா இல்லையா? இந்த மாதிரி வந்து லேபர் கேசஸை மட்டும் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில்லாம் அவங்களுக்கு தெரியாது, நான் சிவில் சைட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எங்கள் கிரிமினல் சைட் ப்ராக்டிஸ்க்கு ஆள்கிட்ட போயிட்டு ஆர்டர் 7 ரூல் 1 சிபிசினா என்ன சார், ஆர்டர் 6 ரூல் 17 என்ன சார்னா அவங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அதுக்காக அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், அவங்களுடைய ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் வேறு, கரெக்டுங்களா? அதனால் அவருக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை கேவலமாக பேசக்கூடாது. இப்போ இருக்கிற மக்கள் எல்லாமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? இவருக்கு கவுன் போட்ட அட்வொகேட்டு, ஆனால் இவருக்கு ஒன்றும் தெரியல, கரெக்டுங்களா? இது எப்படி இருக்குது அப்படின்னா வந்து பஸ்ஸு ஓட்டுற கண்டக்டர்கிட்ட டிரைவர்கிட்ட போயிட்டு கப்பல் ஓட்ட தெரியுமான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா கப்பல் ஓட்டுறவரும் டிரைவர் தான், ஏரோப்ளைன் ஓட்டுறவரும் டிரைவர் தான், நீங்களும் டிரைவர் தானே, உங்களுக்கு தெரியலையா என்ன அர்த்தம்? அவர் பஸ்ஸு ஓட்டுற டிரைவர், அவருக்கு எப்படிங்க வந்து இப்போ கப்பலை பற்றி தெரியும்? அந்த மாதிரி எல்லாருமே இங்கே டிரைவர்ஸ் தான், எல்லாருமே மெக்கானிக் தான். மெக்கானிக்னா ஸ்கூட்டர் ரிப்பேர் பண்ணுறவனும் மெக்கானிக் தான், கரெக்டுங்களா? ட்ரெயினை ரிப்பேர் பண்ணுறவனும் மெக்கானிக் தான். அதுக்காக இவன்ட்ட போய் அந்த 2 வீலர் மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் ட்ரெயினை கொடுக்க முடியுமா? அதனால் தனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியலனாலும் அடுத்தவனை கேவலமாக பேசி அடுத்தவனை மட்டம் தட்டுறதே வேலையாக போச்சு. இதனுடைய தண்டனை எங்கன்னா கடைசியில் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வந்து கோர்ட்டில் வந்து நிற்க வேண்டியது, அதே வக்கீல் முன்னாடி அசிங்கப்பட்டு நம்ம அந்த எந்த வக்கீலை கேவலமாக பேசணுமோ அதே வக்கீல் முன்னாடி வந்து நிற்கிறது, கரெக்டுங்களா? அதனால் வந்து லான்றது ஒரு மிகப்பெரிய கடல், கரெக்டுங்களா? அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, சிவில், கிரிமினல், ஒரிஜினல் சைடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்னொன்றுத்துலேயும் ஒவ்வொரு ஏரியா, கரெக்டுங்களா? ஸோ இது தெரிஞ்சவங்க அது தெரியாது, அது தெரிஞ்சவங்க இது தெரியாது, இவங்க இதைத்தான் பார்ப்பாங்க, அவங்க அதைத்தான் பார்ப்பாங்க, கரெக்டுங்களா? இதுதான் மேட்டர். ஸோ இதை முதல்ல புரிஞ்சிக்கணும், பொதுமக்களும் புரிஞ்சிக்கணும், நம்ம அட்வொகேட்ஸ் நம்ம மக்களும் புரிஞ்சிக்கணும், கரெக்டுங்களா இல்லையா? இதை வந்து இப்போ நம்ம இதுக்கு வருவோம். இப்போ வந்து என்னென்னா, ஆன்டிசிபேட்டரி பெயில் நம்ம எதில் போடுறோம்? ஆன்லைனில் போடுறோம். ஆன்லைனில் போட்டதோட அடுத்த நாளே போயிட்டு கிரிமினல் ஃபைலிங் செக்ஷனில் போயிட்டு அதை ஃபாலோ பண்ணணும். போடுறது ரிட்டர்ன் ஆகாத படிக்கு போடணும், ஓகேவா? நீங்கள் ரிட்டர்ன் ஆகாத படிக்கு போடணும்னா உங்ககிட்ட எல்லா ஃபார்மேட்டும் இருக்கணும். உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும்னாலும் என்கிட்ட இருக்கிற ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன், அட்வொகேட்ஸுங்களுக்கு மட்டும், மற்றவங்களுக்கு தர முடியாது சரிங்களா? இப்பயே சொல்லிடுறேன். எல்லாமே ஃபைலிங் பண்ணுறதுன்னா சிவில் ஃபைலிங் தனியாக இருக்குது, கிரிமினல் ஃபைலிங் தனியாக இருக்குது, கரெக்டுங்களா இல்லையா? அப்போ கன்சியூமர் கோர்ட்டு போகிறீங்கன்னா அங்கேயும் கன்சியூமர் கோர்ட்டில் அங்கேயும் ஃபைலிங் செக்ஷன், ஒன்றுத்துக்கும் ஃபைலிங் செக்ஷன் இருக்கும். ரிட்டு பெட்டிஷன் போடுறீங்களா அதுக்கும் ஃபைலிங் செக்ஷன் தனியாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு இடத்துல இருக்கும். எது எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி போகிறதுக்கே பல காலங்கள் ஆகிடும். ஏன்னா அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளே அது ஒரு ஊரே இருக்குது அதுக்குள்ளே, கரெக்டுங்களா? இவருக்கு இது தெரியலையே அது தெரியலையேன்னு நீங்கள் வந்து ஒருத்தவங்களை கேவலப்படுத்துறீங்கன்னா அது வந்து உங்களுடைய மடமையை குறிக்கிறதே தவிர வேறு எதுவும் கிடையாது, கரெக்டுங்களா? ஏன்னா சிவில் மேட்டர் பார்க்குறவனுக்கு கிரிமினல் ஃபைலிங் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கிரிமினல் மேட்டர்ஸ் மட்டும் பார்க்குறவங்களுக்கு வந்து ஓகேங்களா, சிவில் ஃபைலிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது, கரெக்டுங்களா இல்லையா? இதுதான் விஷயம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 லட்சம் அட்வொகேட்ஸ் மேலே இருக்கிறாங்க. ஆனால் 1 லட்சம் அட்வொகேட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க கிடையாது. ஏகப்பட்ட கோர்ட்ஸுங்க இருக்குது, கரெக்டுங்களா இல்லையா?
ஸோ அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸுக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், கிரிமினல் ஃபைலிங் செக்ஷன் எங்கே இருக்குது? சிட்டி சிவில் கோர்ட்டினுடைய என்ட்ரன்ஸு அதனுடைய அப்படியே பேக் சைடில் தான் இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோரில் கிரிமினல் ஃபைலிங் செக்ஷன். சரிங்களா? சிட்டி சிவில் கோர்ட்டினுடைய என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸுக்கு பின்னாடி அப்படியே மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்படியே பேக் சைடில் கிரிமினல் ஃபைலிங் செக்ஷன் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அங்கே தான் போய் நீங்கள் ஃபைலிங் பண்ணணும். ஆன்லைனில் தான் ஃபைலிங். ஆன்டிசிபேட்டரி பெயில் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ஃபைலிங் பண்ணிவிட்டு உடனே போய் அங்கே இருக்கிற பாசிங் ஆஃபீஸர்ஸ், செக்ஷன் ஆஃபீஸர்ஸை போய் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் இப்போ தாங்க ஃபைல் பண்ணேன் அப்படின்னா, இல்லைங்க நான் இன்னும் பார்க்கவே இல்லைங்க, இனிமேல் தாங்க பார்ப்பேன். பார்த்துட்டு அவங்க queries போடுவாங்க, இல்லை தப்பு இருந்தால் ரிட்டர்ன் போடுவாங்க. எந்த மிஸ்டேக்கும் இல்லைன்னா அப்படியே அதை வந்து நம்பரிங் பண்ணி விட்டுருவாங்க. கரெக்டுங்களா? இதுதான் மேட்ரு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது நான் ஏன் ஒன்னொன்றுத்தையும் விளக்கமாக விலாவாரியாக சொல்கிறேன்னா, எனக்கு யாருமே அப்படி விளக்கமாக விலாவாரியாக சொல்லலை, யாருமே வழி காட்டலை. கரெக்டுங்களா? அப்படியே போய் தண்ணியில் விழுந்து நீச்சல் அடிக்க தெரியலன்னா அப்படியே செத்து போயிடறான்னு சொல்லிட்டு விட்டாங்க. கரெக்டுங்களா? அதனால தான் வந்து என்ன சொல்கிறது, என்னை போல் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ விளக்கமாக விலாவாரியாக சொல்லிகிட்டு இருக்கேன். பிடிக்கலன்னா பார்க்காதீங்க, விட்டு போயிட்டே இருங்க. எனக்கு வேணாம், எனக்கு அவசியம் கிடையாது. கரெக்டாக நீங்கள் பார்த்து எனக்கு ஒன்றும் காசு வர போகிறது கிடையாது. கரெக்டுங்களா? படிப்பினை பெறணும், அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எந்த கோர்ட் எங்கே ஃபஸ்ட்டு ஒரு ஜூனியர் உள்ளே வரான்னா அவனை ஒரு கோர்ட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டணும். தம்பி, இது லேபர் கோர்ட்டு, இது சிவில் கோர்ட்டு, இது கிரிமினல் கோர்ட்டு, இது செஷன்ஸ் கோர்ட்டு, இது ஹை கோர்ட்டு, இது ஃபைலிங்கு, இது நாசிர் செக்ஷன் சொல்லி அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவனுக்கு இடத்த காமிச்சு கொடுக்கணும். இதுதான்ப்பா ஃபேமிலி கோர்ட்டு, இதுதான்ப்பா எம்சிஓபி செக்ஷனு, இதுப்பா இதுக்கு ஒரு ஃபேமிலி கோர்ட்டுக்கு தனியாக நாசிர் இருக்கும், சிவில் கோர்ட்டுக்கு தனியாக நாசிர் இருக்கும், ஸ்மால் காசஸுக்கு தனியாக நாசிர் இருக்கும்பா, இது ரெண்டல் கோர்ட்டுப்பா, இது ஸ்மால் காசஸுப்பான்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவனை ஒரு முறையாச்சும் அந்த கோர்ட்டை சுற்றி காட்டணும். கரெக்டுங்களா? இதெல்லாம் வந்து அந்த சீனியர்ஸ் பண்ண வேண்டிய வேலை. பட் சீனியர்ஸ் வந்து மிகப்பெரிய சீனியர்ஸாக இருக்கிறதுனால அவங்க கீழே இருக்கிற ஜூனியர்ஸை அவங்க என்ன சொல்லுவாங்க, தம்பி இவனை கொண்டு சுற்றி காட்டுப்பா, இவனை மேலே சொல்லிக் கொடுப்பா, ஃபைலிங் எங்கே இருக்குன்னு காட்டு, சிஏ செக்ஷன் எங்கே இருக்குன்னு காட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவர் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பார், அவர் பெரிய சீனியர் மாதிரி சீனை போட்டு என்ன சொல்கிறது, இவன் தலையில் மிளகா அரைச்சிட்டு இவங்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு கடைசியில் இவனும் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டான், அவனும் அந்த வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டான். கடைசியில் என்ன ஆகும், சீனியர் தான் கெட்ட பேர் ஆகும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி நிறைய தற்கூறிகள் நம்மளுக்குள்ளே இருக்குது. கரெக்டு. நம்ம தொழிலுக்குள்ளேயே நிறைய தற்கூறிகள் வந்துருச்சு. கரெக்டுங்களா? யாருக்கு எந்த வேலையும் சொல்லிக் கொடுக்காம வேலையை கெடுத்து கடைசியில் என்ன ஆகும்னா கிளைண்ட் தாங்க பாதிக்கப்படுவான். சீனியர் கெட்ட பேர் வாங்குவார், ஃபீஸ் வராது. இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. கரெக்டாக? இதுக்காகத்தான் என்னை சுற்றி இருந்தது எல்லாம் தற்கூறிங்க. அப்போ நான் எதையுமே கற்றுக்கிறதுக்கு எனக்கு பல வருஷமாகி போச்சு. கரெக்டுங்களா? இல்லையா? நான் இன்னும் எதையும் கற்றுக்கவே இல்லை. அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் விளக்கமாக விலாவாரியாக, எப்பா இந்த கோர்ட் இங்கே இருக்குப்பா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குள்ளே சிட்டி சிவில் கோர்ட் இருக்குது, அதுக்குள்ளே சிட்டி சிவிலோட மெயின் என்ட்ரன்ஸ் இருக்குது, அந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு அப்படியே பின்னாடி போனால் கிரிமினல் ஃபைலிங் செக்ஷன் இருக்குதுப்பா கிரவுண்ட் ஃப்ளோரில். இதுக்கு இவ்வளோ விலாவாரியாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு யாரும் சொல்லலை. கரெக்டுங்களா? இல்லையா? ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நல்லபடியாக கற்றுக்கிட்டோம்னா, இன்டெப்த்தாக கற்றுக்கிட்டோம்னா அதை அப்படியே நம்மளுக்குள்ளே செத்து போடக்கூடாது. அதை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு நம்ம சாகணும். இல்லைன்னா செத்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு, மறுமையில் இறைவன் கணக்கு கேட்பான், நீ யாருக்கு சொல்லிக் கொடுத்த, யாருக்குமே சொல்லிக் கொடுக்கல, நரகத்துக்கு போ, உனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் உனக்கு இடம் கிடையாதப்பா. இங்கே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தவனுக்கு தான் வந்து இங்கே இடம், அடுத்தவனுக்கு நல்லது பண்ணவனுக்கு தான் இங்கே இடம். நீ எல்லாத்தையும் கற்றுக்கிட்ட, நீ எல்லாம் உனக்குள்ளேயே வச்சுக்கிட்ட. கரெக்டாக இல்லையா? அதனால் வந்து நீ யாருக்கும் எதுவும் சொல்லித்தரல, உனக்கு பின்னாடி வந்தவனுக்கு நீ வழி காட்டலை, அதனால் உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடையாதுப்பா. உனக்கு வந்து பார்த்தாக்கா நான் உனக்கு வந்து நரகத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அங்கே போய் உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கடவுள் அங்கே தான் அனுப்பிச்சி விடுவார். இறப்புக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு, மறுமையின் வாழ்க்கை உண்டு. கரெக்டுங்களா? குரான் எடுத்து பாருங்கள், அது தெரியும். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருமே எப்படி இருக்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் அடுத்தவன் சொல்லித்தர மாட்டேன், அவன் எப்படியோ சாவறான், அவன் எப்படியோ கற்றுக்கிட்டு போகிறான், இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளால் மேலே வர முடியாது. கடவுள் நம்மளை மேலே வர விட மாட்டார். நம்மளுடைய முன்னேற்றத்தை கடவுள் தடுத்து விடுவார். நமக்கு உண்டான அனைத்து கதவுகளையும் அடைத்து விடுவார். கரெக்டுங்களா? இதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் நடந்துக்கணும். என்னுடைய வழக்கறிஞர், என்னுடைய சமூகத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன் நான். கரெக்டுங்களா? ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரன், அப்போ ஒரு வழக்கறிஞருக்கு இன்னொரு வழக்கறிஞர் சகோதரன் ஆவான். அதை புரிஞ்சுக்கணும். கரெக்டுங்களா? இல்லையா? அதனால் வந்து ஐயா 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு போகிறான், சம்பாதிச்சுட்டு போ, நீ இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிச்சுட்டு போ, நாளைக்கு கடவுள் எனக்கு 10,000 ரூபா கொடுப்பாரு. அந்த எண்ணம் இருக்கிறவன் தான் இந்த தொழிலில் நிலை நிற்க முடியும். மற்றவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க காலப்போக்கில். கரெக்டுங்களா? இதுதான் விஷயம்.